ஹலோ மருமவளே, சொல்லுங்க அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதுவா அத்தை, ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அத்தை. அதெல்லாம் எங்கேயும் நீ போவேனா? மழை ஊத்துது. வெளியில போயிட்டு வந்தா உனக்கும் சேராது, என் மவனுக்கும் சேராது. அப்புறம் உனக்கு சேரலன்னு சொல்லிட்டு நீ பாட்டு இழுத்து போத்திட்டு படுத்துக்குவ. அப்புறம் அவன் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவான், அவனுக்கு வயிற்றுக்கு சேராது. அதனால நீ எங்கேயும் போகாத, கம்முன்னு வீட்டில் இருந்து எதையாச்சும் ஒன்று செஞ்சு கூடிய மவனுக்கு சூடா, புரியுதா? அது நான் வந்து வரலான் இருக்கிறேங்க, ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்துடுவேங்க, எனக்கும் சேர்த்து செய்ய. அது வந்துமா நான் தான் வரேங்க, எனக்கும் சேர்த்து செய்யி. ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ ஆட்டோ வந்துடும். சரியா? இந்த அம்மா மட்டும் அங்க இருந்து ஆட்டோ மட்டும் அப்படி ஒண்ணுமே ஆகாது. நம்ம போயிட்டா நம்ம சளி பிடிச்சுக்குமா? அதுவும் ஆட்டோக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து விடுறாரா? இந்த அம்மா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து இறங்கி இருக்கிறதுக்கு பெரியதானே விடுவாங்க. எப்படி நடந்தானே வரணும். அந்த மழையில நினைச்சா சளி பிடிச்சிடாங்க. என்ன தர? ஐயோ, நம்ம கேட்டுருப்போம். சொல்லுங்க. சரிங்க. சரி மருமவளே, வந்துடுறேன் மருமவளே. சரி. ஹலோ, என்ன மருமவளே, என்ன போனியே காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன விசேஷம்? கறிலாம் எடுத்து சமைச்சிட்டு இருக்கிற? எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க அக்கா, அப்புறம் அண்ணன் அண்ணி, அப்புறம் சித்தப்பா சித்தி எல்லாம் வராங்க அத்தை. அதான் சமைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பண்றேன். என்ன ஏதோ கல்யாண பத்திரிக்கை லிஸ்ட் போடுற மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா போட்டுட்டு இருக்கிற? என்ன பெரிய கூட்டத்துக்கு சமைக்கிறியாட்டுக்கு? ஒரு வார்த்தை கூட என்னைய கூப்பிடல, என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எப்படி அக்கா உங்களை கூப்பிட்டா அப்புறம் நாத்த கூப்பிடலன்னு கோச்சுக்குவாங்க. அப்புறம் நாத்து மாமியார் இவங்களெல்லாம் கூப்பிடலன்னு கோச்சுக்குவாங்க. அப்புறம் அங்க அண்ணன் அவங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என்னால சமாளிக்க முடியாது. அதனால வீடும் சின்ன வீடு இல்லை, அதான் கூப்பிடல. விடுங்க, உங்களை இன்னொரு நாளைக்கு விரும்பி கூப்பிடுறாங்க. அது உங்க எல்லா காய்கறியும் வாங்கி உங்களுக்கு சமைச்சிடுறாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கி உங்களுக்கு பெரிய விருந்தா போடுறாங்க. மருமவளே, நிப்பாட்டு மருமவளே. உங்க தாய் பிள்ளைங்கன்னா கறி எடுத்து ஆக்கி போடுவ விதமா, எனக்கு என்ன காய்கறி போடுவீங்க? எனக்கு எங்க தாய் பிள்ளைங்களுக்குலாம் உன் இருந்தும் நீயும் நாங்களாம் ஒன்றும் வரல. வெய் போன ஏக்கா ஏக்கா உட்கார்றது இருக்கட்டும்க்கா. அது அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல, அவங்க பெரிய மருமாவை ரொம்ப ராங்கியா இருக்கிறாளாங்க்கா. அடுத்து வந்து 2 மருமாவளும் இப்போ காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வராளுங்கன்னு வச்சுக்க. பேசணும், அதான் அந்த பெரிய மருமாவை பேசுவாளாம். சரி 3 பேர் இருக்கிறோமே, இந்த நீ சோறாக்கு, நான் குழம்பு வையி, ஒருத்தர் பொரியல் செய்யி, ஒருத்தர் கூட்டுங்க விளக்குங்கன்னு பெரியவ ஒரு எல்லாத்தையும் பகிர்ந்து பேச மாட்டாளாங்க்கா. மூஞ்சி அப்படி தொங்கிக்கிட்டு இருப்பாளாம். இந்த சின்னதுங்களாம் வந்து எக்கா எக்கா எக்கான்னு சிரிச்சு கொண்டாத்திக்கிட்டு பேசினாதான் அப்புறம் அது லைட்டாக சிரிப்பாளாங்க்கா. அது கூட அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகணுமாக்கா. என்னமோ அந்த பேட்டரி லோ சார்ஜ் மாதிரி ஏற்றன மாட்டுக்கு சிரிச்சு அப்படி அவள்கிட்ட வலிஞ்சு பேசணும்னா அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 நாள் கழிச்சு தான் அப்புறம் சகஜத்துக்கு வருவாளாம். அந்த மாதிரி பெரியவ ரொம்ப பெரிய, நம்ம தான் தலைவுல வந்தோம், நம்ம தான் பெரிய கண்ட்ரோல்ட்டுக்கா. அப்படி பண்றாங்க பெரிய மருமவ. சின்னதுங்களாம் பாவம் பயந்துட்டு கிடக்குதுக்கா. மூஞ்சு அப்படி ஒவ்வொன்று உட்காந்துருந்தாலும் பாவம் தானக்கா. அதுங்களும் என்னக்கா செய்யுங்க, நமக்கு அப்புறம் வந்தது தானே. அதுங்களுக்கு ஒரு வேலை சொல்லலாம், ஒரு உதவியா இருக்கலாம்னு நினைக்கலக்கா. சரி விடு சரி விடுக்கா, சரி விடுக்கா. என்னக்கா உங்க அண்ணன் வந்தாரு, என்ன பை நிறைய என்னமோ வாங்கிட்டு வந்தாரு? என்ன பழமா, ஸ்வீட்டா, காரமா? என்ன நீ எதுவும் கறி எடுத்து ஆக்கி போட்டியா, இல்லை வச்சு சாம்பார் சோத்தோட அனுப்பிவிட்டியா? ஏன்னா பாவம் 2 பை நிறைய தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாரு. நீ எங்கே ஆக்கி போட்டிருக்க போற? உங்கள் அண்ணனுக்கு வந்த பையை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ ஆக்கினதை போட்டு அனுப்பியிருப்ப. என்னக்கா நான் கேட்கறேன், ஒன்றுமே பேசாம திரும்பிட்டு இருக்கிறேன். அதுக்குதான் கேட்கறேன், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் 2 பை நிறையா. ஏதாவது கறி, ஏதாச்சும் நல்லா கறி ஆக்கி போடலாம்ல, மீன் கோழி முட்டை ஏதாவது நல்லா செஞ்சு போட்டிருக்கலாம்லக்கா. சரி நான் என்ன வீட்டு அடுப்படியில் வந்து தலையை விட்டுக்கிட்டாக்கா பார்த்தேன். சரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்கு கேட்டேன். ஆமா ஆமா, வந்தா எலும்பு கூட நான் வீட்டில் நிற்கிறேன், நான் வெளியில் நிற்கிற நாய்க்கு போட மாட்டேன். நீ தான் எனக்கு கறி போட போறியா? போக்கா வரேன். ஏக்கா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மாமியா கேட்டுச்சான் எனக்கு அங்க பாருக்கா. என்னக்கா நட்டு தலையை வேற ஏன் தலைவலியாக்கா? அது நானே வயசாகி போயிட்டேன், இனிமேல் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு குழம்பி இருக்குது. அதுக்கு மருமம் என்ன சொல்லணும்? அவளாம் அப்பெல்லாம் நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க, உங்க பேர பிள்ளைங்க கல்யாணத்தெல்லாம் பார்ப்பீங்க, அப்படி தானே சொல்லணும். அதுக்கு நீங்களாம் எங்க சாவ போறீங்க, உங்களுக்குலாம் ஆசை அதிகம், அதனால நான் ஆண்டு அனுபவிச்சு உங்க பேரப்பிள்ளை கல்யாணத்தெல்லாம் பார்க்காம நீங்களாம் மண்டையை போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்குதுக்கா. மோருக்கு நேரம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்குதுக்கா. அந்த மாதிரி சொல்லவும் அந்த மாமியா சொன்ன இடத்துல மயங்கி உளுந்து செத்து போச்சுக்கா. ஒரே ஒரு வார்த்தை. அப்படி இல்லக்கா, ஏக்கா நம்மளும் மாமியாரா இருக்கிறோமே, சரி அந்த மாமியா மனசு சங்கடமா இருக்குமேன்னு ஒரு மாமியா சங்கத்து தலைவியா பேசினேன். சரிக்கா வச்சிடுறேன். சரி சத்தம் போடாத, நான் போயிட்டு வரேன். கமின். குட் மார்னிங். உட்காருங்க. சரி
உங்கள் பொண்ணு எப்படி என்ன பிக்கப் பண்ணிக்குவாளா? அதெல்லாம் சூப்பரா படிப்பா மேடம். சரி, என்ன 5th தானே போடணும்? ஆமா ஆமா மேடம். போட்டுக்கலாம். நான் வந்து உங்கள் மேக்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் உங்கள் பொண்ணை கேட்கணும். மேடம், அதாவது ஒரு 5 நாய் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. நான் கல் எடுத்து ஒரு நாய் அடிக்கிறேன், சரியா? அங்கே எத்தனை நாய் இருக்கும்? அது ஈஸி மேடம். கேட்ட கேட்ட நானே சொல்லிருப்பேன். இது இருக்கு அவட்ட. அட்மிஷன் வந்து உங்களுக்கு வாங்க வந்திருக்கீங்களா? அதுவா, ஒரு நாய் கலர் தரிசா மத்த எல்லா நாய் பயந்து ஓடிடும்னா ஒரு நாய் கூட இருக்காது. வெரி குட் வெரி குட். பாத்தீங்களா, உங்க பொண்ணு நல்லா ஆன்சர் பண்றா. பிரில்லியன்ட். உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து வந்துடலாம். இதெல்லாம் ஒரு क्वेश्चन மேத்ஸ் क्वेश्चन சொல்லிட்டு இது பிரில்லியன்ட் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் ஜாயின் ஆகணும். வேற ஸ்கூல் பார்க்கலாம் வாங்கனா. சரி பாப்பா, உனக்கு இருக்க அறிவுக்கு நீ எங்கயோ போற. சொல்லிட்டு வாங்க. ஐமத்து பொண்ணுக்கு அட்மிஷன் வேணாங்க. அவள எங்கயோ இருக்க வேண்டியவ. போங்க போங்க. ஏக்கா, சொல்லுடி. அது வந்துக்கா, நான் நேத்து அந்த பக்கமா போனேன் அடுத்த தெருவில். அப்போ பார்த்தேன் உன் மருமவ நின்று அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தா. நான் வரேன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தாக்கா. என்னன்னா அவங்க அம்மா கேட்குது, என்னம்மா சாப்பிட்டியா, ஏன் திரும்ப இறச்சி போயிட்டேங்குது. நான் எங்கே சாப்பிட்டேன், எங்கள் மாமியார் வேலை தான் வைக்கிறா, ஸ்டார்ட்டில் சோறு போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குறை பேசிகிட்டு இருக்குது. ஏக்கா நீ சோறுலாம் போடுறது இல்லையா? உன் மருமவ அவங்க அம்மாட்ட அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன். என்னை பார்த்தோன்னே நிப்பாட்டிடுச்சுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மருமவ சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா அந்த பக்கமாக வேலையாக போனாங்க. சரி பார்த்து பேசினாலாம். அது என்ன சொன்னா, நீ பார்த்தேன்னு சொன்னா வந்து இம்பார்ட்டன்ட். சத்யாக்கா, நான் எதுவும் உண்மையா சொல்லிவிடுவேன்னு உங்ககிட்ட வந்து முன்கூட்டியே அப்படியே வலிப்பி வச்சுக்கிட்டா பேச்ச நீ நம்பாதக்கா. என் மருமவ ரொம்ப நல்ல. எனக்கு என்ன நீ மொத்த சோறு திங்க போறாங்கிறத நீயே நிரூபிச்சுட்டா. போ, எனக்கு என்ன. சும்மா அடுத்தவங்க பத்தி கொண்டு சொல்லிடுறேன். கமீன் உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன? குட் மார்னிங். 6th போட முடியாது, உங்க பொண்ணு மார்க் கம்மியா இருக்கு. அங்கேயும் வந்து 5th ஃபெயில் தான் போட்டு கொடுத்துருப்போம். திருப்பி அதே 5th தான் நாங்க போடுவோம். எல்லாம் ஓகே. என்ன உங்க பொண்ணு எதையோ காண போன மாதிரி கீழே மேலே தேடுது, என்னமா அங்கிட்டு திரும்புது. ஒரு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியாவே இருக்குது. உங்களுக்காக வேண்டிய அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கிடையாது. ஏன்னா நீங்க சரியா இருந்தா தான் உங்க பொண்ணு சரியா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. என்ன ஒரு மரியாதை என்னன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கீங்க, நாளைக்கு சேர்த்துட்டா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து நிப்பீங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு. ரொம்ப வளர்றாங்க. ரெஸ்பெக்ட்னா எப்படி சொல்லவே தெரியல. சரி விடுங்க, நம்ம வேற ஸ்கூல் பார்த்து ஜாயின் போலாம். எங்க அம்மாக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடு. நம்ம இல்லாத நேரம் வந்து கதவை தட்டிக்கு நிப்பாங்க. நம்ம இல்லைன்னா ஏமாந்து போய் போவாங்க பாவம். சங்கடம் வயசான நிலையில ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. இல்ல அம்மா வராங்களான்னு கேளு. சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல அத்தா, நாங்க வந்து இன்னைக்கு கடையில போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதான் உங்ககிட்ட சொல்லலாமே. போயிட்டு வாங்க. என் மவுனுக்கு மத்தியானம் என்ன சமைச்சு கொடுத்தியா? என்ன பண்ண? அதெல்லாம் சமைச்சு போட்டேன் அத்தா. சரி, ஆட்டுக்கறி தானே செஞ்சு கொடுத்தேன். நல்லா காரசாரமா சமைச்சியா? அவன் நல்லா வயிறு விட்டு சாப்பிட்டானாமா? சாப்பிட்டானா? சரிதான். சரி அத்தா, நான் போன் வச்சிருக்கேன். சரி ஓகேமா, வச்சிருமா. ஐயோ, நான் இப்படி வந்துட்டேன். பாரு குறை பேசிக்கிட்டேன். மாமர்களே, என்ன ததுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டீங்க? நான் நீ போனை ஆஃப் பண்றதுக்கு மறந்துட்டேன். சாரி அக்கா. எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படி என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு குறை. நான் பல்லு வரையில பழிக்கிறேனா? இப்போ என் பொண்ணுக்கு அட்மிஷன் போட வந்திருக்கோம். சரி இருக்கட்டும். உங்க பொண்ணுடைய அறிவை நான் வந்து டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே மேடம். இப்போ வந்து நோட் அவ கையில இருக்கு, அந்த போனையும் அவ கையில கொடுங்க. சரிம்மா, இப்போ நோட்டும் போனும் உங்க கையில இருக்கு. இப்போ ரெண்டுமே கீழே விழுவ போகுது. நீ எதை பிடிப்ப? நான் கூட சரி நோட்டுன்னு சொல்லுவோன்னு பார்த்தேன், படிக்கிற புள்ள. அது என்ன போனுங்கிற? பார்த்தீங்களா உங்க பொண்ணோட அறிவை? எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் ஃபோன் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கும். ஏன்னா படிப்பு தான் முக்கியம். அது நோட்டை தான் கைவிட மாட்டேன், புக்கை தான் கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எத்து பேசுது. உங்க பொண்ணுக்கு அட்மிஷனே கிடையாது மேடம். தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. வீட்டுல பேசினா பரவாயில்ல, ஸ்கூல்லயும் வந்து